என் அன்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மாணவர்கள் எல்லாருமே என்கிட்ட சார் தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னையிலிருந்து தினமும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வகுப்புகள் இருக்கும். முதல்ல உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு உதவுறதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நம்மளோட புத்தகத்தில் இருக்கிற மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள் எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு சொல்லி தமிழ் மீடியம் குழந்தைகளுக்கு போட போகிறேன். இங்கிலீஷ் மீடியம் பசங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உனக்கும் வருது, சரியா? உனக்கு ஏற்கனவே போஸ்டே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோ. இப்போ நம்ம எந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம்? சாப்டர் 3, ஓகே, அழகு 3ல் இருக்க ஒரு முக்கியமான கேள்வி, காந்தபுலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தி உணரும் விசை என்ன? ஓகேவா? அப்போ முதல்ல அதோட கோட்பாட்டு விளக்கம் என்ன? இப்போ ஒரு இடத்துல ஏற்கனவே ஒரு காந்தபுலம் இருக்குது. அந்த காந்தபுலத்தில் வந்து காந்தபுலம்னா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கொண்டு போய் நான் வந்து ஒரு கண்டக்டர் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டக்டரை தான் நம்ம தமிழில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கடத்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதன் மீது வந்து ஒரு விசை, ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும், சரியா? அப்போ மின்னோட்டம் பாயும் கடத்தி ஒன்றை காந்தபுலத்தில் வைக்கும்போது கடத்தி உணரும் விசை, அந்த கடத்தியில உணரப்படும் விசை, அது மேல உணரப்படும் விசை அக்கடத்தியில் உள்ள ஒவ்வொரு மின்துகளின் மீதும் செயல்படும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த கடத்தியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மின் துகள் இருக்கும், எலக்ட்ரான்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அது இதுல ஒண்ணு இல்லை, இந்த மாதிரி வந்து கோடி கணக்குல ஆயிரக்கணக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மின் துகள்கள் இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த விசையானது அக்கடத்தியில் உள்ள ஒவ்வொரு மின்துகளின் மீதும் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம அதன் மீதும் செயல்படும் லாரன்ஸ் விசையின் கூடுதலுக்கு சமமாகும். அந்த ஒவ்வொரு எலக்ட்ரானின் மீதும் ஒரு விசை ஆக்ட் ஆகுதுல்ல, அந்த விசை வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து லாரன்ஸ் விசை. லாரன்ஸ் விசை அப்படின்றது என்ன? ஏற்கனவே ஒரு இடத்துல காந்தபுலம் இருக்கு. அந்த காந்தபுலம் இருக்கிற இடத்துக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு மின்தொகல் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல விடி, அது இங்க வேகத்தை குறிக்குது. இந்த விடின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு குறிப்பிட்ட வேகத்துல உள்நுழையுது அப்படின்னா அப்ப அதன் மீது ஒரு விசை ஆக்ட் ஆகும். அப்ப இதுதான் ஒரு காந்தபுலம். அந்த காந்தபுலத்தை நான் பி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள வந்து ஒரு மின்துகள் உள்ள என்டர் ஆகும் போது அது இந்த காந்தபுலத்துக்கு எதிரான டைரக்ஷன்ல இப்படி திசை மாறாது, மேல ஒரு விசை ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதைத்தான் இங்க சொல்றாங்க. இதுதான் வந்து இங்க இது பின்னாடி இருக்கிற அந்த கோட்பாட்டு விளக்கம். அப்போ இங்க வந்து நம்ம இருக்கிற இந்த பொருள் இருக்கு இல்லையா, அதாவது வந்து இந்த கடத்தி, அதுல வந்து உங்களுக்கு மின்சாரம் பாயுது. அப்போ ஐ மின்னோட்டம் பாயும் ஏ குறுக்களவு, ஓகே, குறுக்கு வெட்டு பரப்பளவு. அது என்ன யாழியன் சார் குறுக்கு வெட்டு பரப்பளவு? இப்போ நான் ஒரு பொருளுடைய குறுக்களவு இப்படி மெஷர் பண்றது, இப்படி நான் எடுக்கிறதுன்றது வேற, அதையே நான் இப்படி பார்க்கறதுன்றது வேற. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. ஒரு வாட்டர் பாட்டிலை நான் அப்படி நேராக வச்சு பார்க்குறேன் அப்படின்னா அப்போ அது எனக்கு ஒரு வட்டம், சர்க்கிள் மாதிரி செய்யும், தெரியும். அப்போ ஐ மின்னோட்டம் பாயும் ஏ குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட டிஎல் நீளமுள்ள கம்பியின் சிறு பகுதி ஒன்றை கருதுக. அதுதான் இங்க வந்து நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பிக்சராகவும் படமாகவும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு கண்டக்டர் கடத்தி இருக்கு. அதோடைய குறுக்களவு தான் இவங்க வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சின்ன பகுதி எடுத்துக்கோ. இப்போ இப்படி ஒரு சின்ன பகுதி எடுத்துக்கலாம். இந்த சின்ன பகுதியில எனக்கு டிஎல், இந்த இடத்தோடைய இந்த லென்த் இருக்குல்ல, அது வந்து டிஎல். அப்ப இந்த சின்ன பகுதியில டிஎல்ன்ற லென்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன இடத்தை கன்சிடர் பண்ணிக்கலாம். எலக்ட்ரான்கள், அதாவது மின்துகள்கள் மின்னோட்டத்தின் ஐ திசைக்கு எதிராக நகர்கின்றன. எப்பயுமே ஒரு கடத்தியில மின்சாரம் எந்த பக்கம் பாயுதோ அதுக்கு எதிர் திசையில தான் அதுல இருக்கிற எலக்ட்ரான்கள் நகரும். அதை இங்க சொல்றாங்க. அப்ப எனவே மின்னோட்டம் ஐ மற்றும் இழுப்பு திசை வேகம் விடியின் ஓகே எண் மதிப்பு இவற்றுக்கான தொடர்பு பின்வருமாறு அப்படின்னு சொல்லி அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதுறாங்க. என்னது? நாய் வீடு. நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுக்கும்போது எனக்கு இதை சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னா மின்சாரம் I is equal to LAEVD, நாய் வீடு அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். நீங்களும் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்கள், அதோட மின்னோட்டத்தால எலக்ட்ரான் வந்து நகரும் போது மின்னோட்டம் உருவாகுது. அப்ப அந்த மின்னோட்டத்தோட அளவை நம்ம இங்க எடுத்து எழுதுறோம். எழுதிட்டு இப்போ அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா இதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் எடுத்து, இதுல கோடிக்கணக்கான எலக்ட்ரான்கள் இருக்கு, சரியா? அப்ப அதுல ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு மின்துகள் ஒரு எலக்ட்ரான் மேல எவ்வளவு விசை ஆக்ட் ஆகுது அப்படின்றத எடுத்து எழுதும் போது இந்த லாரன்ஸ் விதி, லாரன்ஸ் ஃபோர்ஸ எப்பயுமே என்னன்னு எழுதுவோம்னா F vector is equal to ஓகே சார்ஜ் Q into
என்ன வெலாசிட்டியில், அதாவது என்ன வேகத்தில் அது நகருது இன்டு அதன் மீது இருக்கும் காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இப்படி தான் எடுத்து எழுதும். இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஸ்மால் லெட்டர் எஃப் போட்டுக்கிறாங்க. அந்த ஒரு எலக்ட்ரான் மின்துகளுடைய சார்ஜ் வந்து என்னது, அது வந்து என்னன்னா மைனஸ் இ போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் விடி வெக்டார், இந்த வேகத்தில் தான் எலக்ட்ரான்கள் மின்துகள்கள் நவுறுது இன்டு பி வெக்டார் அப்படின்னு எடுத்து எழுதுறாங்க. அப்போ மின்னோட்டம் பாயும் இந்த கடத்தியை காந்தப்புலத்தினுள் பி வெக்டார் வைக்கும்போது கடத்தியில் உள்ள மின்துகள் ஒரே ஒரு துகள் உணரும் சராசரி விசை. இங்க வந்து அது என்ன அப்படின்னா, அந்த மின்துகள் வந்து எலக்ட்ரான். F vector is equal to minus E into V D vector cross B vector. இதுல N என்பதை ஓரலகு பருமனுக்காக, ஓகே, ஓரளவு பருமனுக்காக கட்டுடா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை என கொண்டால், இதுதான் வந்து இதுல இருக்கிற எலக்ட்ரானுடைய எண்ணிக்கைன்னு வச்சுக்கோ. இப்போ நான் ஒரு 1 கோடி 10,000 20,000 ஒரு நம்பர் சொல்றேன். எனக்கு சரியா இதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியாது, ஏன்னா எல்லாத்தையும் உட்காந்து எண்ணிட்டு இருக்க முடியாது, அது ரொம்ப சின்னதா இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, சரி எத்தனை இருக்கு என்னன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்றது என்னன்னா இதுல இருக்கிற எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை. அப்போ நான் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, கேபிட்டல் லெட்டர் N டிவைடட் பை வால்யூமுக்கு V அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ N பை V அப்படின்னு சொல்லி இந்த ஸ்மால் லெட்டர் என்னுடைய வேல்யூ எடுத்து, இப்போ வால்யூம் இங்கே கேபிட்டல் லெட்டர் N என்பது V இஸ் ஈக்குவல் டு A இன்டூ DL. ஓகே, ஏன்றது இங்கே ஏரியா, டிஎல்ன்றது இந்த பொருளுடைய லென்த். ஓகே, இதோட அகலம். அப்போ V ஈக்குவல் டு A இன்டூ DL. பருமன் உள்ள, பருமன் தான் நம்ம இங்கிலீஷ்ல வால்யூம்னு சொல்லுவோம். பருமன் உள்ள கடத்தியின் சிறுபகுதியில் உள்ள கட்டுடா எலக்ட்ரான்களின் மொத்த எண்ணிக்கையாகும். இந்த வேல்யூ வச்சு உங்களால மொத்த எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிக்க முடியும். எனவே DL நீளமுள்ள கடத்தியின் சிறுபகுதியின் மீது செயல்படும் லாரன்ஸ் விசையானது அப்பகுதியில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையையும் கேபிட்டல் லெட்டர் N இஸ் ஈக்குவல் டு NA இன்டூ DL அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரியா? ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம என்ன செஞ்சோம், N ஓகே இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர் N டிவைடட் பை V. அப்போ எனக்கு மொத்த எலக்ட்ரான்கள் தெரியணும் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் N இன்டூ V. அப்போ கேபிட்டல் லெட்டர் N இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் லெட்டர் N இன்டூ V உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா A இன்டூ DL. அப்போ இந்த A இன்டூ DL தான் இங்கே எடுத்து எழுதுறோம். எழுதிட்டு இப்போ இந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் செய்வோம். ஓகே, இப்போ DF வெக்டார் will be equal to, நான் என்ன செய்ய போறேன், மைனஸ் கேபிட்டல் லெட்டர் N இன்டூ, இது புக்கிலே தரல இந்த ஸ்டெப்பு, எப்படி இது எங்க இருந்து வந்தது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க மைனஸ் கேபிட்டல் லெட்டர் N இன்டூ E இன்டூ VD வெக்டார் கிராஸ், அதுக்கப்புறம் வந்து இங்க B வெக்டார்னு எழுதி இருக்காங்க. எழுதிட்டு இப்போ இந்த என்னோட இடத்துல என்ன செய்யறாங்க, NaDL சப்ஸ்டியூட் பண்றாங்க. NaDL அந்த என்னோடைய வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்து எழுதியிருக்காங்க. இப்போ இதுல நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்றத நான் சொல்றேன். சரியா? அப்போ இங்க NaE, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா VD இருக்கு, இந்த NaE இருக்கு, VD இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு நாய் வீடு ஃபார்முலா கரண்ட் வந்துடும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யறோம், இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த இடத்துல I, ஓகே, மின்னோட்டம் ஐயை வந்து இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ DF வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I இன்டூ DL வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதுறோம். அதோட முடிஞ்சு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இதுல நீங்க என்ன கவனிக்கலாம், இது வந்து DF வெக்டார்ன்றது ஒரு குறிப்பிட்ட DL அப்படின்ற ஒரு லென்த்துக்குள்ள இருக்கிற ஃபோர்ஸ். ஓகே, இந்த விசை DF அந்த ஃபோர்ஸ் வந்து என்னது, ஒரு சின்ன அகலத்துக்குள்ள ஒரு சின்ன இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அந்த முழு கண்டக்டருக்கும் என்ன இருக்கும், முழு ஓகே கண்டக்டர், அதாவது கண்டக்டர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கடத்தி. அந்த முழு கடத்தியில இருக்கிற ஃபோர்ஸுக்கு சீரான காந்தபுலத்தின் உள்ள L நீளமுள்ள I மின்னோட்டம் பாயும் நேர்கடத்தி உணரும் விசை. அந்த நேர்கடத்தியில மொத்தமா இருக்கக்கூடிய விசை என்னவா இருக்கும்னா, அந்த DF எடுத்துட்டு வெறும் Fன்னு போட்டு I L வெக்டார் கிராஸ் B வெக்டார் எழுதிக்கோங்க. எப்பயுமே ஒரு இடத்துல கிராஸ் வெக்டார் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம sin θ போடணும். அப்ப அதனால இங்க நம்ம BIL sin θ அப்படின்னு எடுத்து எழுதுறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேவா? இப்போ இதுல ரெண்டு ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. என்ன, எப்பெல்லாம் வந்து காந்தபுலத்தின் திசைக்கு இணையான மின்னோட்டம் பாயும் கடத்தி வைக்கும் போது, ஓகே, காந்தபுலத்தின் திசையோட நான் அந்த கடத்தியை வைக்கிறேன் அப்படின்னா அப்ப அங்க θ உடைய வேல்யூ, ஓகே, அங்க இருக்கிற அந்த கோணம், ஆங்கிள்னா கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோணத்தோடைய வேல்யூ 0வா இருக்கும். அப்படின்னா சைனு 0க்கு என்ன வரும்னா 0 வந்துடும், 0 சுழியம் வந்துடும். சரியா? அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல இருக்கும் விசையும் வந்து என்னவா இருக்கும்னா சுழியமா இருக்கும்ன்றாங்க. இதுவே காந்தபுலத்தின் திசைக்கு செங்குத்தாங்க,
செங்குத்தாகனா இப்போ இதான் காந்தபுலம்னு வச்சுக்கோ. அப்போ நான் கண்டக்டரை இப்படி வைக்க போறேன்னு அர்த்தம். அப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற கோணம் என்னவா இருக்கும்னா 90 டிகிரியா இருக்கும். அப்போ 90 டிகிரியா இருக்கும்போது நீங்க யோசிங்க, அப்போ சைனு 90 டிகிரி வந்து 1 வரும். அப்போ மீதி BIL மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த சைன் தீட்டா 1ன்னு மாறிடுச்சு. அப்போ மொத்த அந்த இடத்துல இருக்கிற விசையோட வேல்யூ BIL இருக்கும். இது அடுத்த ஸ்பெஷல் கேஸ். ஓகே, ஸோ இந்த 2 சிறப்பு நேர்வுகளையும் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் முடிஞ்சு. சூப்பர்ல. இப்போ மறக்காம எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எல்லாருமே வந்து லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நடத்தின கொஸ்டினை உங்களுக்கு நான் ஒரு PDF-ஆ கொடுத்துருக்கேன். அந்த PDF-ஐ மறக்காம வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காம அத்தனை பேர் வந்து இதை என்ன செய்யுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 11th இருந்து 12th போக போற குழந்தைங்க நம்மளுடைய வகுப்பை கவனிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் தமிழ்லையும் ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி பெய்டு வகுப்புகளும் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் 1999 ரூபாய் கட்டி ஒரு வருஷத்துக்கான கிளாஸ் தினமும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். இப்போவே வேணா யார் யாருக்கு வேணுமோ சேர்ந்துக்கலாம். சரியா? எப்படி இருந்துச்சு வகுப்பு, எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாரும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஊக்கம் தரீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய வகுப்புகள் இதே மாதிரி தமிழ் எடுக்கிறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். நன்றி.